வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம் நிஃப்டி 50யோட சார்ட்டு. ஸோ நேற்று நாம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு இந்த பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து இருக்குது. காமா பிளாஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த காமா பிளாஸ்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு உண்டான அந்த மூவாவது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்து அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே நான் வந்தாதானடா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமா பிளாஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு உண்டான மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு அங்கே நான் வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு மேலேயே நின்று டாட்டா காமிச்சிட்டு வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து பிடிச்சி போச்சு. மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து சகஜம்தான். ஸோ ஆக வேண்டியது வந்து பார்ப்போம். ஸ்டில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை நிஃப்டி 50 வந்து டச் வந்து பண்ணலை. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல வந்து நிஃப்டி 50 வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ அந்த ஒரு ரியாக்ஷன் தான் ஃபர்தராக நிஃப்டி 50ல் நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து வரப்போகுதா அல்லது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கிறாங்களா அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பவுன்ஸ் பேக் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு நேற்று அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நிலமை கொஞ்சம் சீரியஸ் தான். ஏன்னா ரொம்ப வந்து ரிஸ்க்காக வந்து போயிடும். பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,200 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை தாராளமாக வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் வந்து தாராளமாக வந்து ஃபில் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் ஏரியாலாம் வந்து கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும் அப்படின்னா நிஃப்டி 50ல் அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு 21,900 21,750 இந்த ரேஞ்செல்லாம் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கும் போது. ஸோ அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து இன்றைக்கே நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கிறதுனால மந்த்லி எக்ஸ்பைரி அதுவும் இல்லாமல், ஸோ அதன் காரணமாக கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்தேன். அது மாதிரி வந்து எதுவுமே வந்து நடக்கலை. டோட்டலாக அப்படியே வந்து ஒரு மியூட்டடான ஒரு டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் 1 ஹவர் சார்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நேற்றே வந்து அதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து வந்திருக்கு. இதில் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் டெக்னிக்கலில் அந்தளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம வந்து வர முடியாது. அது வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சில இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் அந்த இண்டிகேட்டரை எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இண்டிகேட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேசி வந்து கொடுக்காது. ஸோ இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ அதுவே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அக்யூரேசி வந்து கொடுக்காது. ஆனால் ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்ல அக்யூரேசி வந்து கொடுக்கும். ஆர்எஸ்ஐ தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டி 50 வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. டவுன் ட்ரெண்ட் அல்லது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது இல்லையா. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் இந்த இடத்துல வந்து வந்துச்சு இல்லையா. அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து இருக்குது. ஆர்எஸ்ஐ பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு கன்வர்ஜென்ஸ் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஐயில் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அர்த்தம். ஸோ ஆர்எஸ்ஐ பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். பிகினர்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்எஸ்ஐ வந்து 1 ஹவர் சார்ட்டுக்கு கீழே வந்து கொண்டு போகாதீங்க. அக்யூரேசி வந்து சுத்தமாக வரவே வராது. ஸோ நிறைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 மினிட்ஸ்லாம் வந்து கொண்டு போகிறாங்க. ஆர்எஸ்ஐ வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது. லாஸ்ட்டாக வந்து 1 ஹவர் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 ஹவர் தான் வந்து ஒர்க் ஆகும். சில சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு 15 மினிட்ஸில் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு கீழே வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒர்க் ஆகாது. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டைவர்ஜேஷன் வந்து போயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அது நமக்கு வந்து இன்றைக்கி அந்த ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கணும். ஆனால் வந்து கிடைக்கல. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பெரியும் இருந்ததுன காரணமாக நம்ம வந்து ஒரு காமா பிளாஸ்ட்டே வந்து எதிர்பார்த்தோம். காமா பிளாஸ்ட் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்குண்டான ஒரு மூமெண்ட்டாவது நமக்கு வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அதுவும் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து அமையலை. பயங்கரமான ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. வால்யூம் சுத்தமாக வந்து ட்ரை பண்ணி கேதர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கால் ஆப்ஷன் சைடும் சரி, ஒரு புட் ஆப்ஷன் சைடும் சரி, ஒரு சைடுக்கு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரெடி வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. வால்யூம் நல்லா ஒரு கேதர் வந்து போய்கிட்டுருக்கு. பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதாக வந்து இருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3-4 தடவை நமக்கு வந்து இந்த டவுன் சைடை வந்து டச் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 24,600 அப்படிங்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல, இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படின்ட்டு ஒரு 4-5 தடவை இந்த 24,600 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த 24,600 ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ண முடியல. அதே மாதிரி வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வால்யூம் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து அமைதியாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. வால்யூம் நமக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா பேசாமல் மார்க்கெட் வந்து ஒதுங்கி நிற்கணும், அவ்வளோதான். ஏன்னா பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆகும்போது வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வால்யூம் வந்து கன்ட்ராக்ஷன் வந்து ஆகிட்டுருக்கு, ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பக்கம் கூட என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு கால் ஆப்ஷனும் இந்த பக்கம் ஒரு புட் ஆப்ஷனும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அப்படியே வந்து ஆப்போசிட் வந்து மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்டு டவுன் சைடு வந்து இறக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து வால்யூம் வந்து கரெக்டாக வந்து அந்த பிரேக் அவுட் பிரேக் டவுனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்படி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அமைதியாக வந்து ஒதுங்கி நின்றுறது தான் வந்து பெட்டரான சாய்ஸ். ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து என்ட்ரி வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமாக வந்து மாறிடும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டைவர்ஜன்ஸ் நமக்கு வந்து காமிக்குது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மூவை வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தோம். அது பெருசாக வந்து பிரேக் அவுட்டெல்லாம் வந்து நடக்கலை. சேம் ஒரே ரேஞ்சில் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரேஞ்ச் பவுண்டு தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு வந்து இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,600 வந்து இருக்கும். 24,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 24,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுலாம். அதே மாதிரி 24,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மினிமம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,900, 24,800, 24,700, 24,600, 24,500, 24,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் உங்களுக்கும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அபவுட் டு பிரேக் அவுட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு ப்ராபப்ளி அதோட மூவ்மெண்ட் வந்து நாம் தாராளமாக அதை எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகலாம். 54
500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,800 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,000 55,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,200 55,000 54,800 54,500 54,300 54,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை, வெறும் ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 80,200 வந்து இருக்கலாம். 80,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 79,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 80,600 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 81,000 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,200 81,000 80,600 80,200 79,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி ஒரு டெட் மார்க்கெட் தான் சொல்லணும். பெருசாக வந்து மூவ்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 2:20க்கு பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஒரு அப் மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஒரு 50 to ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. அவ்வளோதான். மற்றபடிக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் போட்டு தான் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போன் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,650 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 12,550 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 12,550 பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 12,450 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 12,750 12,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,800 12,700 12,500 12,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.